வாழ்த்துகிறோம் சொல்லுவோமா? எஸ் லார்ட், உமையே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமையே நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கே எல்லாம் துதி, உமக்கே எல்லாம் கனம் ராஜா. நன்றி தகப்பனே, எங்களோடு கூட இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வருகிற தெய்வமே, கொடான கொடி நன்றி 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 தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் கர்த்தாவே உங்களோட பிரசனம், உங்களோட டச் எங்களோட லைஃப்ல ஒவ்வொரு நாள் இருக்கணும்னு சொல்லி இன்னொரு பாடல நாம் பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஆம் கர்த்தாவே, உங்களோட பிரசனம் எங்களோட வாழ்க்கையில வேணும் கர்த்தாவே. உங்களோட சமூகம் எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்போ உங்களோட சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. உங்களோட பிரசனத்தினால் எங்களை மூடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா பாடுவோமா? ஆம் கர்த்தாவே, உங்களோட பிரசனம் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறோம், அதிகாலமே தேடுகிறோம், ஆர்வமாய் நாடுகிறோம், ஆர்வமாய் நாடுகிறோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் சொல்வோம், பிரசன்னம் ஆமென் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்,
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா இப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஆமென் தகப்பனே பிரசன்னம் வேணும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆமென் ராஜனே பிரியமான தேவ ஜனமே நித்திய கிருபை சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபித்து தேவ செய்தி கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் ஜெயம். ஆமேன். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது இயேசுவே பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தாவே, சின்ன சாமுவேல் ஆண்டவர் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியன் ஏலி அவனுக்கு கற்றுத்தந்தானப்பா. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னானப்பா. அவனமே நாங்களும் சொல்லுகிறோம், சொல்லும் கர்த்தாவே அடியாரும் கேட்கிறோம் அப்பா. மேலும் ராஜாவே, பவுலை கர்த்தாவே நீர் தமஸ்கு சாலையிலே சந்தித்த போது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேட்டானப்பா. அவனுமே நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் தழுமுள்ள பொற்பாதங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக முகக்கும்புற விழுந்து கர்த்தாவை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்த கொண்டிருக்கிறோம் சொல்லுவோம்ப்பா. உங்களுடைய சித்தத்தை எங்களை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்துள்ள யாவருக்கா நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. வந்த கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். அவளை துரிதப்படுத்தி கொண்டு வந்து சேரும். நியாயமான தடைகளால் வரல இல்லாத ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே அவளை கர்த்தாவே
நீர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் சரிபங்காய் தந்திரலோடுமா நாங்கள் ஜெபித்து கொண்டாடுகிறோம். மற்ற தேவனாய் கர்த்தாவே, சத்துருவின் போராட்டங்களினாலும் சுகவீனங்கள் பலவீனங்களினாலும் மனக்கவலைகளினாலும் மனுஷருடைய தடைகளினாலும் வர இயலாத பிள்ளைகளை நீ விடுதலையாக்கும்படி நாங்கள் அனைவரும் ஒருமித்து இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்தில் அந்த தடைகள், சத்துருவின் போராட்டங்கள், நோய்கள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜீவநாமத்தில் சபிக்கவே சபித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவநாமத்தில் விடுதலை கட்டளை எடுக்கிறோம். நமக்கோட குடி ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்க. முடித்திற நாமத்தை பயன்படுத்தும். ஒன்று கூட இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரிக்கின்று கற்புள்ள கன்னியாக மணவாட்டி சபையின் அவயவங்களாக இணைக்கப்படும்படியாய் கர்த்தாவே, 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவரீர் ஆண்டவரே குற்றமற்றதா இருக்கும்படி உம்முடைய ஜீவ வசனங்களை கொண்டு இப்பொழுது எங்களை கழுவு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தை கொண்டும் ஜீவ வசனங்களை கொண்டும் பரிசுத்தாவின் தேவனுடைய பரிசுத்த அக்னியினாலேயும் சிலுவையின் உபதேசத்தினாலேயும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரைக்கும் என்று குற்றப்பட்டதாக காணப்பட கிருபித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனே, எங்கள் அருமைரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் ஜீவநாமத்தில் எங்கள் ஜெபஸ்தோத்திரங்களை வெகுவான தாழ்வுடு உடைய திருப்பாதப்படி சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜீவன பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். இது நாளில கர்த்தர் தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது கிடைத்த தேவ செய்தியை உங்கள் முன்பாக நான் சமர்ப்பிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதற்கொண்டு கடைசி வரைக்கும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் இறுதி வரை. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி. நான் ஜபித்தேன் கர்த்தரிடத்துல. கர்த்தர் இந்த பகுதியை கர்த்தர் கிருபையாக தந்தருளினார். இங்க நாம் முதலாவது காரியம் பார்க்கிற சத்தியம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:41 என்ன எழுதப்பட்டுள்ளது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, பின்பு எலி மன்னிக்க வேண்டும் 41 வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கேட்கப்படுகிறது என்றான். அப்படியானால் அவன் செவிகளிலே தொனித்தது. ஆனால் மழையே இல்லை, மேகமும் இல்லை, மழையும் இல்லை. அவன் கண்களினாலே எந்த ஒரு மழைக்குரிய அறிகுறியும் அவன் பார்க்கவில்லை. ஆனால் செவிகளிலே தொனித்தது பெருமழையின் இரைச்சல் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், சவுல் சாமுவேலை சந்திப்பதற்கு
வரும் முன்பாகவே கர்த்தர் சாமுவேலுடைய செவிகேட்க சொன்னாரு, ஒருவன் வருகிறான், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவ ஜனமே இந்த இடத்துல பார்க்கிறோம், காது கேட்க. வாசிங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், வாசிங்க 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. வாசிங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க சொன்னார். இப்ப வாசிக்கலாம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 16. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். காது கேட்க இவ்வளவு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். காது கேட்க இவ்வளவு காரியம் சொல்லுகிறார். எங்கள் சபையிலே ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் தாய்நாட்டுக்கு சென்ற பொழுது அங்க இரவில் அவருடைய பேரை யாரோ சொல்லி கூப்பிட்டார்கள். தன்னுடைய பெற்ற தாயாரை அழைக்கிறார்கள் நினைத்து அவர்கள் நித்திரையா இருக்கும்போது எழும்பி போய் தாயார் இடத்துல போய், என்னம்மா அழைத்தீர்களா என்று கேட்ட பொழுது, நான் உன்னை அழைக்கவில்லைன்னு சொல்லிவிட்டார்கள். மறுபடியும் வந்து படுக்கிறார்கள். நடுரா மறுபடியும் பேர் சொல்லி கூப்பிடும் போது தான் தெரிந்து விட்டது கர்த்தரின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் என்று. அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது. அது பயம் அல்ல, தெய்வம் என்னை கூப்பிடுகிறார் சொல்லி. இன்று இப்பொழுது கூட இந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1984ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்தில் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது அங்குள்ள தட்பவெட்ப நிலை, அங்குள்ள ஆகாரம், அங்குள்ள மாணவர்களுடைய போக்கு எல்லாமே என்னை அதிகமாக துக்கப்படுத்தி விட்டது. காரணம், இந்தியாவில் 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும். குறைந்தால் கூட அது 20 கீழே போகுது, அரிதிலும் அரிது சென்னை மாநகரத்தில். ஆனால் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும்போது மதியம் 5 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ். அத்தோடு நான் போய் பிராக்டிக்கல் செய்ய வேண்டும். வெளியே கையெல்லாம் வெறுத்து போய்விடும். அது மட்டும் இல்ல, பலத்த பிப்ரவரி மாசம் பலத்த காற்று வேறு அடிக்கும். இப்படி நான் துக்கமா இருந்து, ஏன் தான் நான் வேதாகம கல்லூரிக்கு வந்தேனோ என்று சொல்லி அதிகமாய் துயரப்பட்டேன். அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் அநேகர் என்னை விட வயதில் குறைந்தவர்கள். நைஜீரியாவிலிருந்து வந்தவர்கள், அப்பர் வோல்டா என்று சொல்லப்படுகிற புர்கினா ஃபாசோவிலிருந்து வந்தவர்கள், இன்னும் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள். இப்படி சில பேர் மாத்திரம்தான் ஒரு 33 வயது, 35 வயது, இல்லாவிட்ட 38 வயது ஆனவர்கள். மற்றவர்களெல்லாம் எங்களோட படிக்கிறவர்களெல்லாம் 25 வயது, 24 வயது. அவர்களுக்கு மரியாதையே அதிகமாக தெரியாது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மரியாதையே தெரியாது. நான் நினைத்தேன் மேற்கத்து நாட்டுக்கு போனால் எல்லாம் கண்ணியமா இருக்கணும் என்று. காரணம், அவ்வளவு பண்பாட்டை நம்முடைய தாய்நாட்டில் நாம் கற்றுக்கொண்டோம். அவ்வளவு பண்பாடு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒவ்வொரு காரியத்துக்கு பேசு, ஐ பெக் யுவர் பார்டன், என்னென்ன வார்த்தைகள். ஆனா ஒன்றுமே கிடையாது. நான் மிகவும் வேதனைப்பட்டேனுங்க. ஏன் தான் இந்த வேதாகம கல்லூரிக்கு வந்தேனோன்னு சொல்லி துயரமும் துக்கமும் என்னை நெருக்கிற்று. எனக்கு அரசாங்கத்திலே எனக்கு விடுமுறை கொடுத்து விட்டார்கள் வேதாகம கல்லூரியில் படிப்பதற்காக. ஆனால் எனக்கு சம்பளம் கிடையாது. நான் திரும்பி போய் வேலையில அமர்ந்தால்தான் சம்பளம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே என்று எனக்கு கொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில என் மனைவி அந்த காலத்தில் ஆசிரியராக இருக்கும்போது
சம்பளமும் வெகு குறைவா இருந்தது. அதை வைத்துக்கொண்டு 2 பிள்ளைகளை அஹ், அஹ், அதாவது நடத்துவது அவ்வளவு கடினமான காரியம். இங்கே எப்படிப்பட்ட போராட்டம், வேதாகம கல்லூரியில் அப்படிப்பட்ட போராட்டம். இவ்வளவு நான் துக்கத்தில் இருக்கும்போது இரவே நான் நித்திரை செய்து கொண்டிருக்கிறேன். நான் யோசித்தேன், நான் இந்த கல்லூரியில தொடர்ந்து படிக்க இயலாது. அதாவது இது நடந்தது கல்லூரியில சேர்ந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளாக நடந்த காரியம். 3 கல்லூரியில சேர்ந்து 3 மாதத்துக்குள்ளாக நடந்த காரியம். மிகுந்த நான் துயரத்திலும் துக்கத்தில் இருந்தேன். 3 மாதத்துக்குள்ளாக 1984ஆம் ஆண்டு மிகவும் நான் துயரத்தில் நான் இருக்கும்போது, இந்த கல்லூரியில் நான் தொடர்ந்து இருக்க முடியாது. நான் போய்விட வேண்டும். ஆனா போவதற்கு எனக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் வாங்க கையில பணம் கிடையாது. நான் மிகவும் துயரத்தில் நான் இருந்தேன். இந்த கல்லூரியில் நான் தொடர்ந்து படிக்க இயலாது. படிக்கிறவர்களுக்கு மரியாதையே இல்லை. அநேகருக்கு 25 வயது 26 வயது உட்பட்டவர்களுக்கு மரியாதையே தெரியவில்லை. மற்றவர்கள் எப்படி பேச மரியாதை தெரியல. பேசுறது தான் ஆங்கிலம். இவர்கள் எல்லாம் பல நாட்டிலிருந்து வந்தவர்கள். அதிகமாக ஐரோப்பாவின் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள். இவ்வளவு நான் துயரத்தில் இருக்கும்போது, ஒரு பக்கம் என் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு சம்பளத்தை வைத்துக்கொண்டு பெரும் பாடு அங்க. இங்கே எனக்கு இப்படி கல்லூரியில பெரும் பாடு. நான் யோசித்தேன், இனி இந்த கல்லூரி நான் படிக்க இயலாது. நான் 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 திரும்பி விட வேண்டும். திரும்புவதற்கு கையில பணம் கிடையாது. நான் டிக்கெட் வாங்கி பைபிள் காலேஜுக்கு இங்கிலாந்துக்கு போனது ஜிபிஎஃப் என்று சொல்வார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதுல லோன் போட்டு, அது என்னுடைய பணம் தான், ஆனாலும் என்னுடைய பணமா இருந்தாலும் அதுல நான் லோன் போட வேண்டும். லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி அதுல டிக்கெட் வாங்கி நான் போயிருக்கிறேன். திருப்பி போய் கையில பணம் கிடையாது. அதிக துயரத்தில் நான் இருந்து நித்திரையாக இருக்கும் போது இரவிலே ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். எல்லாரும் கவனிங்க. 1984ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரியில் இங்கிலாந்துல இரவிலே நான் நித்திரை செய்யும் போது ஒரு சத்தத்தை கேட்டேன். முடிப்பதற்காகவே கொண்டு வந்தேன். ஆமென். முடிப்பதற்காகவே கொண்டு வந்தேன். தமிழிலே வார்த்தை, ஆங்கிலம் கிடையாது, தமிழிலே. இன்றைக்கு வரைக்கும் அந்த சத்தத்தை நான் மறக்கவே இயலாது. ஏதோ ஒரு சத்தம் வந்தது, முடிப்பதற்காகவே கொண்டு வந்தேன் பார்த்து வருகிறது. அந்த ஆண்டு நடைபெற்ற காரியம், நான் இந்த துயரத்தோடு கூட சம்மர் ஹாலிடேக்கு டோர்க்கி என்ற ஒரு இடத்திற்கு என்னை நான் போக வேண்டியதா இருந்தது. டோர்க்கி பிளிமவுத் அருகில, இங்கிலாந்து தேசத்துல. அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் விடுமுறை நாட்களில் நான் தங்கி இருந்தேன். எங்களுக்கு விடுமுறை 1 மாதம். அந்த 1 மாதம் அங்க இருக்கும்போது 3 நாட்கள் நான் உபவாசத்தை ஜெபித்தேன். ஒரே துயரமா இருக்கிறது. மனைவிக்கு ஒரே சம்பளம், 2 பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டும். காரணம், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த நிமித்தமாக ஃபீஸ் கட்ட வேண்டும். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இப்படி எனக்கு பிரச்சனை. இவ்வளவு நான் துயரத்திலே, நான் துக்கத்திலே நான் இருந்தேன். அப்பொழுதுதான் இரவிலே முடிப்பதற்காகவே கொண்டு வந்தேன் என்ற சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு பிறகு சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை வந்தது. அந்த கோடை விடுமுறையில ஒரு பாஸ்டர் வீட்டில் நான் பிளிமோத்துக்கு அருகாமையில் உள்ள டோர்க்கி என்ற இடத்துல நான் தங்கினேன். மிக அன்பார்ந்த பாஸ்டர் அவர்கள். அங்கே 3 நாட்கள் நான் உபவாசித்தேன். 3 நாட்கள் நான் உபவாசித்தேன். அதற்கு பிறகு அங்கே இருந்து அவர்கள் கொடுக்குற வேலையை எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டு, பிறகு நான் கல்லூரிக்கு வந்து என் படிப்பை தொடர்ந்தேன். ஒரு ஹாஃப் நைட் பிரேயர் என்று வைத்தார்கள். அதாவது அது பாதி இரவு ஜபம், பாதி இரவு ஜபம் வைத்தார்கள். எல்லா மாணாக்கர்களும் அங்கே இருக்கிறார்கள். அத்தனை பேர் இருக்கிறார்கள். அதை நடத்தினது எங்கள் காலேஜுடைய செக்ரட்டரி அவர்கள். அவர்தான் அந்த கல்லூரியை ஸ்தாபித்தவருடைய ஒரே மகள். அந்த ஸ்தாபகருக்கு அந்த ஒரே மகளை விவாகம் பண்ணினவர் இவர். இவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பிரெஞ்சு மேன். அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாம் நடைபெறும் போது அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும். அவர் தான் நடத்துகிறார். ஒவ்வொருவரையாக ஜெபிக்க சொன்னார்கள். ஒவ்வொருவராக ஜெபிக்கும் போது நான் வாயை திறந்து என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சம்பவித்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த காலேஜ் செக்ரட்டரி
மேல அங்கிருந்த மாணவர்கள் எல்லாருக்குள்ள ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு விட்டது. ஒரு எழுப்புதல் ஆமென். ஏற்பட்ட பிறகு நான் வெளியே வந்த உடனே ஒரு இட்டாலியன் சகோதரர் ஓடி வந்தாரு. பிரபா, கீப் இட் அப், கீப் இட் அப் சொன்னார். என்ன நடந்ததுன்னு தெரியாது. 3 நாட்கள் உபவாசத்தை நான் ஜெபித்தேன். அது எங்க? கோடை விடுமுறையில கல்லூரியிலிருந்து வெகு தொலைவில் பிளிமோத்தில் டோர்க்கி என்ற இடத்துல ஒரு பாஸ்டருடைய வீட்டில் நான் கோடை விடுமுறையில் தங்கி இருக்கும்போது 3 நாள் உபவாசித்தேன். அதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கோர போராட்டத்தின் மத்தியில் நான் இந்த கல்லூரி இருக்க வேண்டியதா இருக்கிறது. சாப்பாடா, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை தான் அரிசி, அதுவும் முக்கால்வாசி தான் வெந்திருக்கும். அது ஏன்னா எங்களுக்கு மிஷனரி பயிற்சி கொடுத்ததுனால எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இந்த காரியங்கள்லாம் பெரிய சிறப்பாலாம் இருக்காது. ஏன்னா அப்பொழுதுதான் நாங்கள் அந்த பயிற்சியை பெற்று நாங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் அந்த சாப்பாட்டுக்காகவும் மற்ற வசதிக்காக நாங்கள் ஊழியத்தை நாங்கள் மட்டுப்படுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட பயிற்சி இப்படிப்பட்ட நேரத்தில் முடிப்பதற்காக கொண்டு வந்து என்று சொன்னார். அதற்கு பிறகு நான் அந்த டோர்க்கி என்ற இடத்துல நான் உபவாசித்து 3 நாட்கள் உபவாசி ஜெபித்தேன். பிறகு 1 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் கல்லூரிக்கு வந்தேன். அந்த ஹாஃப் நைட் ப்ரேயர்ல அந்த பாதியரவு ஜெபத்தில் ஒவ்வொருவராய் ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்னு எனக்கு தெரியும். சாதாரணமா ஜெபித்தேன். ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு விட்டது கல்லூரியில. அத்தோடு மாணவர்கள் என் மீது அன்பாய் விட்டார்கள். அது போதாதென்று அந்த ஆண்டு எனக்கு கிடைத்த மதிப்பெண்ணு ஒரு மாணவர் என்கிட்ட வந்து சொல்லுகிறாரு, பிரபா உனக்கு 91% வந்திருக்கு சராசரின்னு சொன்னாரு. அவர் வேடிக்கையா சொல்றாரு நினைச்சிட்டு நான் போய் போர்டில் பார்த்தா, போர்டில் எல்லாருடைய பேரு, அவருடைய பரீட்சையுடைய முடிவு அங்கே 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 போடப்பட்டிருந்தது. எனக்கு 91%, அதாவது அக்ரிகேட் மார்க். எல்லாருக்கும் இன்னும் என்னை குறித்து இன்னும் அதிகமாக அவர்களுக்கு என் மீது அன்பு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லுகிறார் பாருங்க, அங்கிருந்து போய் படிக்கிறவர்கள் படிப்பது மட்டுமல்ல, அங்க ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்கள். கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் சொன்னால் இங்கிலாந்தை சேர்ந்தவர்களோ ஜெர்மனியை சேர்ந்தவர்களோ இல்லாட்டா மற்ற வசதி படைத்த நாடுகளை சேர்ந்தவர்களோ அங்கே மாணவர்கள் படிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யாரெல்லாம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் வந்திருக்கிறார்களோ, ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவிலிருந்து வந்திருக்கிறார்களோ, அவர்கள் வாயிலாக தங்களுடைய ஊழியங்களை அந்த நாடுகளில் ஸ்தாபிக்கும்படி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எந்த மாணவன் உண்மையா இருக்கிறான், எந்த மாணவி உண்மையா இருக்கிறாள் எல்லாம் பார்த்த பிறகு அந்த மாணவன் மாணவியோட கூட ஐக்கியப்படுவார்கள். என்னோட கூட ஒருவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரர் என் மீது மிகவும் அன்பு கொண்டார். காரணம், என் மூலியமாக இந்தியாவில் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்க கூடும். அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய தரிசனம் அது கிடையாது. இங்கிலாந்துக்கு போனேனா, படித்தேனா, வீட்டுக்கு திரும்பி படிப்பு முடித்து விட்டு நான் இந்தியாவுக்கு திரும்பினேனா, மறுபடியும் வேலையில போய் அமர்ந்தேனா, நான் பணி செய்து கொண்டே உலக உத்தியோகத்தை செய்து கொண்டே தொடர்ந்து பகுதி நேர ஊழியத்தை மேற்கொண்டு 2 ஆண்டுகள் செய்தேன். அதற்கு பிறகுதான் கர்த்தர் என்னை 3 நேர ஊழியத்துக்குள் என்னை அழைத்தார். தேவ ஜனமே, 2வது ஆண்டு நடந்த காரியம், காலேஜில் நான் 4th. அதாவது ரேங்க்ல முதலாவது இங்கிலாந்து, டிப்ளமோ வித் ஆனர்ஸ். 2வது வெஸ்ட் ஜெர்மனி. இப்பதான் ஜெர்மனி ஒன்னாயிடுச்சு, யூனிஃபைட் ஜெர்மனி. அந்த காலத்துல வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி இருந்தது. வெஸ்ட் ஜெர்மனி அது செகண்ட் ரேங்க். தேர்டு, இது முதல் 2ம் டிப்ளமோ வித் ஆனர்ஸ். 3வது டிப்ளமோ வித் கிரெடிட், அது சுவிட்சர்லாந்து. 4வது டிப்ளமோ வித் கிரெடிட் இந்தியா. நான் ஒருவன் தான். முதல் ஆண்டும் சரி 2வது ஆண்டும் சரி என்னை தவிர வேறு எந்த இந்தியரும் அங்க கிடையாது. காலேஜ் 4th. அதற்கு பிறகு யாரும் டிப்ளமோ வாங்கினார்களோ அத்தனை பேருக்கும் சாதாரண டிப்ளமோ. இந்த 4 பேருக்கு மட்டும் விசேஷ டிப்ளமா வித் ஆனர்ஸ் 2, டிப்ளமா வித் கிரெடிட்ஸ் 2. கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, நான் கையில டிப்ளமா வைத்துக் கொண்டு என்னை பேச சொன்னார்கள். அதாவது அந்த 4 பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் கிடையாது. அந்த
இங்கிலாந்துல இருந்து வந்தவருக்கு இங்கிலாந்துல இருந்து வந்த அந்த மாணவர் மாணவி, அவர் மாணவி. அதற்கு பேர் ஜெர்மனியில இருந்து வந்த மாணவர், சுவிட்சர்லாந்து வந்த மாணவர், 4வது இந்தியாவில் இருந்த அடியன். எங்களை மட்டும் பேச சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேசணும். அப்ப நான் சொன்னேன், இந்த டிப்ளமா என் கையில வைத்துக்கொண்டு சொன்னேன். முதல்ல அந்த 3 பேர் பேசிவிட்டார்கள், 4வது நான். டிப்ளமா கையில வைத்துக்கொண்டு சொன்னேன், in 1967, 1967ஆம் ஆண்டு, in 1967, the Lord told me that He would train me up in England for a worldwide ministry. Now I'm standing before you with this diploma. சொன்னேன். எல்லாரும் கை தட்டினாருங்க. காரணம், 1967ஆம் வருஷம் கர்த்தர் எனக்கு சொன்னது, 85 ஆண்டு டிப்ளமாவுடன் இருக்கிறேன். இந்த தெய்வத்துக்கு நாம் என்ன சொல்லுவோம்? உண்மையுள்ள தெய்வம். ஆமென். அன்று இரவு முடிப்பதற்காக கொண்டு வந்த சத்தம் நான் கேட்டேன் பாருங்க. அதற்கு பிறகும் பிரச்சனை அப்படிதான் இருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா 3 நாள் உபவாசத்து பிறகு நான் திரும்பி வந்த பாருங்க, அதுக்கு பிறகுதான் காரியத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். தேவனுடைய ஜனமே, இந்த கல்லூரியில் நான் இன்னும் இருக்க முடியாது. இந்தியாவுக்கு சென்றால் எல்லாரும் காரி உமிழ்வார்கள். காரணம் என்னவென்றால், பெருசா இங்கிலாந்துக்கு போறேன் படிக்கிறேன்னு போனா, இவன் அங்க போய் படிக்க முடியாம திரும்பி வந்து விட்டான்னு சொல்லி விசுவாசிகளும் கேவலப்படுத்துவார்கள், தேவ ஊழியர்களும் கேவலப்படுத்துவார்கள். 10வதற்கு வேலை ஸ்தலத்திலே அதிக கேவலமா போயிடும். காரணம் என்னவென்றால், பெரிய ப்ரொசீஜரோடு தான் எனக்கு லீவ் கொடுத்தார்கள். ஜெனரல் மேனேஜர் எனக்கு பர்மிஷன் கொடுத்து, அதற்கு மேலே கமிஷனர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் அவர் பர்மிஷன் கொடுத்து, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்து, லீவுடைய ப்ரொசீடிங்ஸ் கொடுத்து, எவ்வளோ காரியம். அது அரசாங்கத்தில் அப்படி வாங்கணும்னு எவ்வளோ கஷ்டம். அரசாங்க அதை இலாக்கால வாங்குறது அவ்வளோ கஷ்டம். நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னா எவ்வளோ கேவலம். நான் என்ன செய்வேன்? கண்ணியில சிக்குண்டது போல ஆகிவிட்டது எனக்கு வாழ்க்கை. அப்படிதான் இரவில ஒரு சத்தத்தை கேட்டேன், முடிப்பதற்காகவே கொண்டு வந்தேன். அப்படியானால் இங்கிலாந்து கொண்டு போனது யாரு? இந்த சத்தத்தை கேட்ட பாருங்க, அவர் சொன்னாரு, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் கொண்டு வந்தேன். தேவனுடைய ஜனமே, அன்று 84ஆம் ஆண்டு கர்த்தர் என் செவி கேட்க இரவிலே நான் நித்திரையா இருக்கும்போது என்னோட பேசுறது மட்டுமல்ல, எத்தனையோ பேரோட இப்படி கர்த்தர் பேசுகிறார். இது உண்மையான அனுபவம். ஆமென். தேவ ஜனமே, சாமுவேல் காது கேட்க கர்த்தர் சொன்னார். வாசிக்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஜனமே, இப்போ நம்முடைய பகுதிக்கு வரலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வாசிங்க 41ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். காதுல கேட்குது. இப்பொழுது முக்கியமான காரியம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை. கவனிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை. நம்ம யாவருக்கும் தெரிந்த சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் ஹா லாகோஸ், தி வேர்ட். கிரேக்க மொழியிலே ஹா என்று சொன்னால் தி, THE, டெஃபினிட் ஆர்டிகல். லாகோஸ் என்று சொன்னால் WORD, வேர்ட், வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது. இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தது சொன்னால் அந்த வார்த்தையானவர் யார்? வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யார்? 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. யாவருக்கும் தெரிந்த சத்தியம். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் சொல்லுங்க? வார்த்தை. அவருக்கு வார்த்தை என்று ஏன் அந்த பட்டப்பேர் இருக்கிறது என்றால், நம்முடைய சிந்தையிலே ஒரு காரியம் இருக்கும்போது, மனதிலே ஒரு காரியம் இருக்கும்போது, பிறருக்கு தெரிய வேண்டுமானால் வார்த்தையினாலே அதை நாம் எடுத்து காண்பிக்கிறோம். ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலையிலே நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், என் மனைவியோட நான் ஜெபிக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. மனதிலே ஒரு எண்ணம், இன்றைக்கு மாலையிலே நானும் என் மனைவியும் ஜெபிக்க வேண்டும், பல குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்ப என் மனைவிக்கு எப்படி தெரியும்? நான் வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறேன், இன்றைக்கு மாலையிலே ஒரு 6 மணிக்கு நாம் இருவரும் சேர்ந்து இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லுகிறேன். வார்த்தையை நான் சொன்னால் போதாது, வார்த்தையில சத்தம் இருக்க வேண்டும். வார்த்தை இருந்தால் போதாது, வார்த்தையிலே சத்தம் இருக்க வேண்டும். சத்தம் இல்லாமல் பேசினா அதற்கு பேரு லிப் ரீடிங் பேரு. லிப் ரீடிங் என்னவென்றால், சத்தம் வராது, அதாவது உதடுகள் மட்டும் அசையும். அந்த அசைவை வைத்து ஓரளவுக்கு கண்டுபிடிப்பார்கள், ஓ இதுதான் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனா தெளிவாயிராது. வார்த்தை தெளிவாக விளங்க வேண்டுமானால் வார்த்தையோடு சத்தம் இருக்க வேண்டும். ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? இந்த பூமியை நான் புதுப்பிக்க வேண்டும். இந்த பூமியை புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். வாதத்துக்கும் விவாதத்துக்கும் இந்த காரியத்தை நான் சொல்ல இங்கே வரவில்லை. எனக்கு இருக்கிற வெளிச்சத்தின்படி நான் உங்களோட சொல்லி வருகிறேன். இந்த பூமியை தேவன் எப்பொழுது சிருஷ்டித்தார்? எப்பொழுது சிருஷ்டித்தார்? ஒருவர் சொல்லுவார், எபிரேய மொழியில் அப்படி எழுதப்பட்டுள்ளது, கிரேக்க மொழியில் அப்படி எழுதப்பட்டது. சரி, அது அவருடைய அபிப்பிராயம். இங்கே ஆதியாம் 1:1 என்ன எழுதப்பட்டுள்ளது? ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். ஆதி என்றால் எப்பொழுது? ஆதியிலே என்றால் எப்பொழுது? ஆதியாகம புஸ்தகம் 1 சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலம் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று என்று தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சாயங்காலம், அதாவது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் வந்த போது அதுல நாம் என்ன பார்க்கிறோம்? சாயங்காலமும் விடியற்காலமும் இரண்டும் சேர்ந்தால்தான், சாயங்காலமும் விடியற்காலம் என்று இரண்டும் சேர்ந்தால்தான் நாம் என்ன பார்க்கிறோம்? அது ஒரு நாள் என்று பார்க்கிறோம். சாயங்காலமும் விடியற்காலமும் என்று பார்க்கும்போது ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை நம்ம வேதத்துல பார்க்க பாருங்க, சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி அதாவது முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இதை நாம் வாசிங்க. 13ஆம் வசனம், ஆதியாகமம் 1 13 சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. இப்படியே முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். அப்போ சாயங்காலம் விடியற்காலம், சாயங்காலம் விடியற்காலம், சாயங்காலம் விடியற்காலம் ரெண்டும் சேர்த்தாதான் ஒரு நாள். அப்படியானால் 24 மணி நேரம் அந்த கால அளவு எப்பொழுது வந்தது?
24 மணி நேர கால அளவு எப்பொழுது வந்தது சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று ஒவ்வொரு நாளும் உதயமாகுவதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்படியானால் 24 மணி நேர கால அளவு உள்ள ஒரு நாள் பூமியை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கும் போது இந்த 24 மணி நேர கால அளவு கிடையாது. அப்படியானால் இந்த பூமியை தேவன் எப்பொழுது உண்டாக்கினார்? எப்பொழுது உண்டாக்கினார்? கடந்த நித்தியத்திலே. எப்பொழுது உண்டாக்கினார்? இன் இட்டர்னிட்டி பாஸ்ட். கடந்த நித்தியத்திலே. என்னத்தை அவர் உண்டாக்கினது? எது? இந்த பூமி. அதனால ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். சரி, தெய்வம் சிருஷ்டித்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சொல்லுங்க. ஒழுங்கினமா சிருஷ்டிப்பார் தேவன். தேவன் எதை சிருஷ்டித்தாலும் அதுல ஒழுங்கு இருக்கும். வாசிங்க பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரசங்கி 7:29 வசனம் வாசிங்க. பிரசங்கி 7:29 வாசிங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரு? தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்கினாரு? செம்மையானவனாக உண்டாக்கினாரு. அவனை கெடுத்தது யாரு? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். அப்ப தெய்வம் உருவாக்கும் போது செம்மையானவனாகத்தான் அவன் இருக்கிறான். கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். ஒரு கதை ஒன்று இருக்கிறது, அது வெறும் கதை தான், வேற ஒன்று கிடையாது. அந்த கதை அது என்ன கதை என்றால், ஒரு திருடனுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சான். இந்த கதை. திருடனுக்கு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ள பிறந்த உடனே அந்த நர்ஸ் என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் அதை குளிப்பாட்டி கொண்டு போய் அந்த பிள்ளையுடைய தாயின் பக்கத்துல கடத்தினார்கள். கடத்திட்டு வந்து பார்த்தால் இந்த பிள்ளையை குளிப்பாட்ட நர்ஸுடைய விரல் அந்த மோதிரத்தை காணும். இந்த திருடனுடைய இந்த திருடன் பிள்ளைய குளிப்பாட்டி அந்த தாயின் அருகில கிடைத்தின இந்த நர்ஸுடைய கையில இருந்து விரல் இருந்த மோதிரத்தை காணும். எங்க போச்சுன்னு நர்ஸ் இங்க தேடுறா, அங்க தேடுறாங்க. அந்த அம்மா எல்லா இடத்துலயும் தேடி எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாம, சரி ஒருவேளை சிங்கிள் இருக்குமா, சிங்கிளை பார்த்தா அங்கேயும் கிடையாது. அந்த டப்புல இருக்கா, அந்த டப்புலயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. சரி எங்கேயுமே காணும்னு பார்த்து, பிறந்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்கும்? இப்படித்தானே இருக்கும், கையை மூடிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த விரலை அப்படியே திறந்தா அதற்குள்ள மோதிரம் இருக்கான். அப்ப திருடனுக்கு பிறந்த பிள்ளை பிறக்கும் போதே திருடனா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பொய்யான கதை. பொய், அப்பட்டமான பொய். விபசாரத்திலே பிறந்த பிள்ளைதான் பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை. விபசாரத்தில் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை எவ்வளவு பயங்கரமான காரியம். தாவீது அடுத்த மனைவியோட சம்பந்தம் வைத்து அதன் வாயிலாக பிறந்த பிள்ளைதான் பத்சேபாளுடைய அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை கர்த்தர் வாதித்தார் என்று பார்க்கிறோம். பிறகு அந்த பிள்ளை செத்து போனது பார்க்கிறோம். செத்து போன போது அவனிடத்துல வந்து விசாரிக்கிறார்கள். என்ன செத்து போன பிறகு இவன் போய் என்ன செய்கிறான்? போனான், பிள்ளை செத்து போயிட்டு இருந்து கேள்விப்பட்ட உடனே இவன் போனான். என்ன செய்கிறான்? போய் குளித்தான், பிறகு வந்து புசித்தான், போய் குளித்தான், தேவ சமூகத்துக்கு போனான்,
பிறகு கர்த்தரை தொழுது கொண்டான். பிறகு புசித்தான், புசிப்பதற்கு ஆகாரம் கேட்டான். பாருங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிங்க. தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றா என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். ஆகாரத்தை கேட்டபோது என்ன நடந்துச்சு வாசிங்க. அவன் முன்னே அதை வைத்த போது அவன் புசித்தான். 21ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி தாவீதை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த போது பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு தாவீது, பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ண கூடுமோ? நல்ல கவனிங்க. இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றான். நான் தான் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போவேன். அது அர்த்தம் என்ன சொல்லுங்க? இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் தாவீது ராஜா. விபசாரம் பண்ணான், கொலை பண்ணான், எல்லாம் உண்மைதான். கர்த்தர் அவனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சாலும் தேவனுடைய சத்துருக்கள் தேவனை நிந்திக்கும்படியாக இவன் இடம் கொடுத்தது நிமித்தமாக உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஆனா ஜனங்களுக்கு முன்பாக நீதி உள்ள தேவன் நான் என்பதை காண்பிக்கும்படி இது முதற்கொண்டு உனக்கு போராட்டம் இருக்கும். தேவ ஜனமே, அது முதற்கொண்டு தாவீதுடைய வீட்டிலேயும் போராட்டம், நாட்டிலேயும் போராட்டம். படாத பாடுபட்டான். பெத்த மகனை விரோதமா எழுப்பினான். பிற்காலத்தில் தேவனுடைய ஜனமே தாவீது மனம் திரும்பினான். தேவன் மறுபடியும் அவனை மன்னித்து தன்னிடம் சேர்த்து கொண்டார். ஆனால் அவன் துணிந்து பாவம் செய்தான். அறியாமல் எத்தனை பேர் பாவம் செய்வார்கள் பாருங்க. விபசாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவளை ஆக்கினைக்குள் தீர்க்கும்படியாக வந்தவர்கள் இயேசு ஒரே கேள்வி கேட்டாரு. உங்களில் பாவம் இல்லாதவங்க எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறிய கடவுள் சொன்னபோது அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே அவர்கள் குத்துண்டு எல்லோரும் கல்லை போட்டு விட்டு போய்விட்டார்கள். அப்ப இயேசு விபசாரத்தில் கையும் மையமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு. ஸ்திரீயே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்தவர்கள் எங்கே? அதற்கு அவள் சொன்னாள், என்னை ஒருவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இயேசு சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஓ, இனி பாவம் செய்யாது. செஞ்ச நரகம் தான் உனக்கு. அதான் அதோடைய அர்த்தம். அதுதான். ஓ, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. அவருடைய அர்த்தம் என்ன? நீ இனி மறுபடியும் அதே விபசாரத்துல போவா, என்னால உனக்கு விமோசனமே கிடையாது. அறியாமல் செய்தால் சில அடிகள் தான் உண்டு, துணிந்து செய்தால் பல அடிகள் உண்டு, அநேக அடிகள் உண்டு. தேவனுடைய ஜனமே, இங்கே தாவீது துணிஞ்சு செஞ்சான். எப்படி தெரியும்? அவன் தீர்க்கதரிசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவன். அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் அவனுக்கு தெரியும். கொலை செய்யக்கூடாது அதுவும் அவனுக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்து செய்தபடியால கர்த்தர் பேசவே இல்லை. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாக எவ்விடமாய் தேவன் காத்து கொண்டிருந்தாரோ, இந்த தாவீதுடைய அக்கிரமம் நிறைவாகும்படி கர்த்தர் காத்திருந்தார். விபசாரம் பண்ணா, கொலையம் பண்ணிட்டான்,
என்னை கேட்க யாருமே இல்லை. காரணம், நாட்டுக்கு நான் தான் ராஜா. யாரும் என்னை கேட்க முடியாது. 12 கோத்திரத்துக்கு நான் தான் ராஜா. உன்னை யாருமே கேட்க முடியாது. உன்னை சிருஷ்டித்த தெய்வம் உன்னை கேள்வி கேட்பார். ஆமென். உன்னை யாருமே தட்டி கேட்க முடியாது. இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள காரியம் என்னவென்றால் இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் கிடையாது. அதெல்லாம் நாம் பிறந்த நாடுகளில் அப்படித்தான். ஒரு 4 பேருடைய ஆதரவு நமக்கு தேவை. இங்க அதிகமா தேவையில்லை. ஆகையினாலே ஒருவர் அதிகமாக சார்ந்திராத காரணத்தினால துணிந்து தவறுகள் செய்கிறார்கள். துணிந்து செய்கிறார். நீ யார கேட்கறதுக்கு? பாவம் செய்வார்கள். இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவர் செய்யற காரியம் நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? காரியம் எங்க இருக்க? நான் இந்த தேசத்தில் இருக்கேன். அதிகமா பேசுனேன். புல்லிங் வார்த்தையை வைத்து உன்னை நீதிமன்றம் நிறுத்துவேன். இஸ் புல்லிங் மீ. இல்லாவிட்டா என் மேல இப்படிப்பட்ட காரியம் செய்தால் உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்து கொண்டு போயிடுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுக்கும் நாடுதான் நாம் வாழும் இந்த நாடு. கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒவ்வொருக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். அந்த கண்ணியத்தை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள். ஆனால் நாடு என்ன செய்யும்? சட்டம் தான் என்ன செய்யும்? தேவனுடைய ஜனமே, தாவீதுடைய பாவத்தை யாரும் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஆசனத்தில் அவன் அமர்ந்திருந்தான். தேவன் விசாரித்தார். ஆமென். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அரசனோ ஆண்டியோ, ஆண்டவருக்கு யாவரும் சமம். ஆமென். அரசன் ஜெபித்தாலும் கேட்கிறார். தெருவிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த பர்த்திமியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். இவர்தான் தெய்வம். தேவனுடைய ஜனமே, இவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. நாம் ஆண்டியோ அரசனோ ஜெபித்தால் அவர் கேட்பார். ஆமென். ஜெபத்திற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார். Our God is not very far from us. Though he is up in heaven, at the same time he is very close by to us. He is only a prayer away. ஆமென். பரலோகத்தில் இருக்கு உண்மைதான். ஆனா ஜெபித்தா உடனடியாக அருகிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் சர்வ வியாபி. He is omnipresent. எல்லா இடத்துல இருக்கிற தெய்வம். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துல இருக்கிற தன்மை படைத்தவர் தான் தெய்வம். Because God is omnipresent. ஆமென். தேவ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் மனம் திரும்பி என்னதான் கர்த்தரை நோக்கி உபவாசித்து மன்றாடி இந்த பிள்ளையை நீ உயிரை காப்பாற்ற வேண்டும் ஜெபித்தாலும், பிள்ளை பாருங்க, விபசாரத்தில் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் பிள்ளை தானே இல்லையா? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பேசலாம். கொஞ்சம் மனசாட்சியை நம்ம கொஞ்சம் தொட்டு பேசலாம். பிள்ளை தானே ஐயா? பிள்ளை தானே சொல்லுங்க. யார் பெத்த பிள்ளையா தான் நமக்கு என்ன? நான் கேள்விப்பட்டேன், உலகத்துல ஒரு நாட்டுல தாய் தகப்பனால கைவிடப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவுலாம் அழைச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ சில கடைகள் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க பசி தாங்க முடியாம அங்க போய் அங்க தின்பண்டத்தை எடுத்து வாயில எடுத்து போட்டுக்கிட்டு ஓடி போவார்கள். என்ன செய்வார்களாம், சில பேரு அடுத்த முறை வரட்டுன்னு காத்திருப்பான். இந்த பிள்ளை அந்த தின்பண்டத்தை கை வந்து கையில இரும்பு தடி இருக்கும், மரத்தடி இருக்கும், ஓங்கி தள்ள ஒரே அடி. ஒரு 7 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை என்ன செய்யும்? சுருண்டு செத்து போவோம். உனக்கு பணம் முக்கியமா, 7 வயசு 6 வயசு பிள்ளையுடைய ஜீவன் முக்கியமா? விபசாரத்தில் பிறந்தால் என்ன, அந்த பிள்ளை திருடனுக்கு பிறந்தால் என்ன, ஒரு படி அதிகமா சொல்லுகிறேன், நம்முடைய விரோதிக்கு பிறந்தாலும் என்ன, நம்முடைய விரோதிக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி. ஒரு சகோதரன் இருக்கிறார். அந்த சகோதரர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் மற்றவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அதுல நான் குறிப்பாய் கண்ட காரியம், தன்னை முழு பகையாய் பகைத்தவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தன்னை முழு பகையை பகைக்கிற அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். பிள்ளைகள் தான். தாவீது சொல்லுகிறான், நான் இப்பொழுது உபவாசத்தை ஜெபித்து அந்த பிள்ளையை நான் திரும்ப என்னிடத்தில் கொண்டு வர முடியாத காரணம் மாண்டு போயிற்று. மாண்டு போன பிள்ளையிடத்தில் தான் நான் போவேன் அல்லாமல்
மாண்டு போன பிள்ளை என்கிட்ட வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை மாண்டு போய் எங்க போயிருக்கு? அது தேவனிடத்துல போயிருக்கு. எப்படி தெரியும்? தாவீதுக்கு தெரியும், பாவம் மன்னிக்கப்பட்ட நான் மரித்தால் நான் தேவனிடத்துல போய் சேர்வேன். நீ பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தேவனிடத்துல போய் சேர்வேன் சொன்னால், விபசாரத்துல பிறந்த பிள்ளை, சின்ன குழந்தை, ஒன்றும் அறியாத பிள்ளை, அது இருக்கும் இடத்துல நீ போகிறாய் என்று சொன்னால் அது எப்படி கணக்கு? அது கணக்கு எப்படி? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 7:16 வாசிங்க. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 7:15 வாசிக்கலாம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அப்படியானால் பிறந்த பிள்ளை வளர்ந்து கொண்டே வரும்போது சிசு என்று சொல்லுகிறோம், குழந்தை என்று சொல்லுகிறோம், பாலகர் என்று சொல்லுகிறோம். முதலாவது பார்க்கும்போது இன்ஃபன்ட், அதுக்கப்புறம் சைல்டு என்று சொல்லுகிறோம். தேவ ஜனமே, இப்படி இந்த பிள்ளை வளர்ந்து கொண்டே போகும்போது ஒரு காலகட்டத்தில் தான் எது தவறு எது சரின்னு தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. நான் கேள்விப்பட்டது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தியாவில் அது அடுப்பு தரையில வைத்து ஏழைகள் அடுப்பை தரையில வைத்து சமைப்பாரு. Praise the Lord. Brother, கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா brother, please? Thank you brother. Thank God bless you. Dana, yeah, please take it. Thank you brother. Thank you. Sorry for the inconvenience. கர்த்தர் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே கோடா கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. அவங்க டிராப் அவுட் ஆயிட்டாங்க brother நினைக்கிறேன். அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, டிராப் அவுட் ஆயிட்டாங்க. வந்திருக்காங்க. ஓகே இருக்காங்க. அவங்க கர்த்தர் கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்தியாவில் நடந்த அதாவது இப்படியாக காரியம் அதாவது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏழைகள் அவர்கள் தரையில அடுப்பை வைத்து அங்கே விறகடுப்பு சமைக்கும் போது குழந்தை ஒரு தவழுகிற குழந்தை தவிழ்ந்து கொண்டே போய் நெருப்புல கையை வச்சிடும். தீக்குள்ள கையை வச்சுட்டு வெளியே எடுக்க தெரியாது. தீக்குள்ள கை வச்சுட்டு கத்துன்னு கத்துவான். ஏன் எடுக்க தெரியல? குழந்தை. தேவனுடைய ஜனமே, தாவீது சொல்லுகிறான், இந்த பிள்ளை தேவனிடத்தில் இருக்கும். நான் மரிக்கும் போது, நான் தேவனிடத்தில் போகும்போது இந்த பிள்ளையை பார்ப்பேன். ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை என்ற வித்தியாசத்தை அறிந்த பிறகு அது தொடர்ந்து தீமை செய்யும். ஆனால் தேவன் அதற்கு எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் அதோடைய மனசாட்சியில கர்த்தர் கிரியை செய்வார். அந்த மனசாட்சி எவ்வளவு சொல்லியும் தொடர்ந்து தவறை செய்தால், இனி அறிந்து தவறை செய்கிறபடியால் அதற்குரிய தண்டனை அந்த பிள்ளைக்கு உண்டு. அது வரைக்கும் பிறந்த பிள்ளைக்கு தேவனே உத்தரவாதி. ஆமென். பிறந்த பிள்ளைக்கு தேவனே உத்தரவாதி. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம். நாம் பார்க்கிறோம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தேவன் மனுஷனை உண்டாக்கும் செம்மையானவனை உண்டாக்கினார். திருடனுக்கு பிறகுற பிள்ளையோ, கொலைகாரனுக்கு பிறகுற பிள்ளையோ, விவசாரிக்கு பிறந்த பிள்ளையோ, வேசிக்கு பிறந்த பிள்ளையோ, பிள்ளைதான். மனுஷனை தேவன் செம்மையானவனை உண்டாக்கினார்.
ஆனா கால போகல அந்த புள்ள தாய் வேசியா இருக்கும்போது இதுவும் வேசியா போனா அது நரகத்துக்கு தான் போகும். ஆனால் தாய் வேசியா இருந்தாலும் அம்மா பண்றது தப்பு, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அந்த பள்ளி நிற்குமானால் அந்த பிள்ளையை தேவன் வேறு பிரிப்பார். ஆமென். அதிசயமா வேறு பிரிப்பார். அந்த தாய் தொடர்ந்து இந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பாள். கர்த்தர் அந்த பிள்ளையை அந்த தாயினுடைய கரத்திலிருந்து பிடுங்கி வேறொரு கொடுக்க சர்வ வல்லவரா இருக்கிறார். காரணம் அந்த பிள்ளை பரிசுத்தத்துக்காக தவிக்கும் பிள்ளை. எத்தனை குடும்பங்களில் பிரியமான தேவஜனமே பரிசுத்தத்து நிமித்தமாக பெற்றோரால் பகைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்து நிமித்தமாக உடன் பிறந்தோரால் பகைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்து நிமித்தமாக எத்தனை பேர் சொந்த குடும்பத்தில் பாடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை வரும்போது தேவன் பொறுத்து 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 பார்ப்பார். அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அவர் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டு பரிசுத்தத்தை விரும்பும் பிள்ளை பாவத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை திருட சொல்லுவது, பொய் சொல்லுவது, தகாத காரியங்களை செய்ய சொல்லுவது, இப்படியே சொன்னால் தேவனுக்கு காரியம் செய்வார் என்றால் அந்த பிள்ளையை அந்த பெற்றோர் கத்தனை பிடுங்கி வேறொரு கரத்தில் கொடுத்த பிள்ளை வளர்த்தார். இந்த தேவனுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இவர் சர்வ வல்லவர். இந்த லைன்ல இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. இந்த லைன்ல எத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை கூட அப்படித்தான். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் சொந்த வீட்டார் எனக்கு விரோதியா இருந்தாங்க, கடைசிக்கும் விரோதியா இருந்தாங்க. கர்த்தர் செய்த காரியம் வேற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அந்த சகோதரி ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். அவர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்ட பிறகு பெந்தகோஸ்தே சபைக்கு போக வாஞ்சையா இருந்த போது ரோமன் கத்தோலிக்க அந்த சபையை சேர்ந்த தகப்பனார் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அது இந்திய தேசத்துல பெற்றோருக்கு அடங்கி பெண்கள் இருக்கிறான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கு, சந்தோஷமான காரியமா இருக்கு. இந்த சகோதரி படித்திருக்கிறார்கள், நர்ஸாக இருக்கிறார்கள். ஆனா அப்பா சொல்லிட்டாரு, பெந்தகோஸ்தே சபைக்கு போக கூடாது. இவர் செய்த காரியம், வீட்டிலேயே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக முடியாது, வீட்டிலேயே கர்த்தரை ஆராதித்தார்கள். எவ்வளவு காலம் ஆராதித்தார்கள்? 10 வருஷம் ஆராதித்தார்கள். 10 வருஷம் ஆராதித்தார்கள். அப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது அவங்க ஏங்கி தவித்து ஜெபித்தார்களாம், கர்த்தாவே என்னை எங்கேயாவது கொண்டு போயிடும் ஆண்டவரே, நாம விடுதலையாய் ஆராதிக்க வேண்டும், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில இணைந்து என்னை எங்கேயாவது கொண்டு போய்விடும். 10 வருஷம் அந்த சகோதரி ஜெபித்தார்கள். 10 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அந்த சகோதரி ஜெபத்தின்படியே ஒரு காரியம் செய்தார். இந்தியாவில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் அந்த சகோதரியை கர்த்தர் கொண்டு போகவில்லை. சரி, நீ விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கணும் இல்லையா? அந்த சின்ன கிராமம் ஒன்று இருக்கு, அங்க எல்லாம் பட்டிக்காட்டு ஜனங்க, அவங்களோட சேர்ந்து யாரும் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்படி அல்ல. இந்த சகோதரி இந்த நர்ஸை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தின் வல்லரசுக்கு கொண்டு வந்தார். அந்த வல்லரசுக்கு பேரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இன்றைக்கு அந்த சகோதரி இருக்கிறார்கள், இதே நாட்டில் இருக்கிறார்கள். 10 வருஷம் எங்கேயாவது எனக்கு கொண்டு போய்விடும் ஐயா, இந்த வீட்டில் நான் இருக்கும் வரைக்கும் ஆவிக்குரிய சபைக்கு போக முடியாதப்பா. 10 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் வாசலை திறந்தார். ஒரு குக்கிராமத்திலே அல்ல, ஒரு சின்ன கிராமத்திலே அல்ல, இந்தியாவிலே உள்ள சின்ன கிராமத்தில் அல்ல, உலகத்தின் வல்லரசில் கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வந்த பிறகு சில காலம் விவாகம் இல்லாமல் இருந்தது. காரணம், பரிசுத்தமாய் ஜெபிக்கிற மகள், கற்புள்ள மகள், இந்த மத்த ஸ்திரீகளை போல திரிகிற பெண்களை போல அல்ல, கர்த்தரே ஒரு மகனை கொண்டு வந்தார். அருமையான ஒரு மகன், இன்ஜினியர். அவர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவர். இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு இந்தியர். விவாகமானது, பிறகு பிள்ளை இல்லை. அதற்கு ஒரு தவிப்பு. ஜெபித்தார்கள். 2 பிள்ளைகளை இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மகன் என்ன ஜெபிச்சாங்க? ஆராதிக்க என்ன எங்கேயாவது கொண்டு போயிடுவையா. இப்போ அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து மகளை பார்க்க வேண்டிய நிலைமையை கத்த வச்சுட்டாரு. மகளும் தகப்பனார் அன்பாக ஏற்றுக் கொள்கிறார்கள், இங்க வந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, பரிசுத்தத்துக்காக ஜீவிப்போமானால்
நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி பரிசுத்தத்துக்காக தவித்துக் கொண்டிருப்போம்னால் ஒன்று நம்முடைய வீட்டாரை கர்த்தர் மாற்றுவார், பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். இல்லாவிட்டால் அந்த வீட்டை விட்டு கர்த்தர் உத்தமமான ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக இந்த சர்வ வல்லவரால முடியும். ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தத்தை விட்டு விடக்கூடாது, ஜீவன் போனாலும் விடக்கூடாது. தேவனுடைய ஜனமே, மனுஷனை தெய்வம் உண்டாக்கும் போது அவனை செம்மையானவனை உண்டாக்கினார். யாருக்கு எடுத்தா அந்த ஒரு வயது வரும்போது பிள்ளை என்ன செய்கிறது? தாப்புனும் தாயும் பேசுகிற அசுத்தமான வார்த்தைகள், இன்னும் தாப்புனும் தாயும் வீட்டுல சண்டை போடும் போது அதையும் பார்த்து கொண்டு தாப்பன் தாயை அடிக்க வேண்டியது, தாய் தாப்புன ஏசி பேச வேண்டியது, இதெல்லாம் பார்த்து இந்த பிள்ளை என்ன செய்கிறது? தன் கூட பிறந்த சகோதரியையும் அடிக்க ஆரம்பிக்கிறது, இன்னும் திருட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? நன்மை தீமை என்ற வித்தியாசம் தெரிய வந்த பிறகு தேவன் அந்த பிள்ளையை கர்த்தர் விசாரிப்பார். அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தேவனே உத்தரவாதி. கடந்த நித்தியத்திலே பூமியை கர்த்தர் உண்டாக்கினாரே, ஒழுங்கின்மையாகத்தான் இருக்குமா, வறுமையாகத்தான் இருக்குமா? சொல்லுங்க. தேவன் எதை உண்டாக்கினாலும் செம்மையா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பூமியை தெய்வம் உண்டாக்கும் போது ஒழுங்கில்லாத ஒரு பூமியை உண்டாக்குவாரா? சொல்லுங்க. அப்படியானால் தேவன் ஒழுங்காய், தேவன் மிக சிறப்பாய் சிருஷ்டித்த அந்த பூமியை கெடுத்தது யார்? எப்படி கெடுக்கப்பட்டது? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27-28 24ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிக்கலாம். மத்தேயு 13 வசனங்கள் 24 முதற்கொண்டு. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்திருக்க மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது ம். களைகளும் காணப்பட்டது. ம். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ம். ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? ம். பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றான். ம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 முதற்கொண்டு, வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். 28ஆம் வசனம், மத்தேயு 13:28. அதற்கு அவன், அதாவது எஜமான் சொல்லுகிறான், சத்துரு அதை செய்தான் என்றான். ஒவ்வொரு வருஷமும் நீர் நல்ல விதை தான் எங்க கையில கொடுக்கிறீர். ஒவ்வொரு முறையும் நீர் கொடுக்கிற விதையை நாங்கள் விதைக்கும் போது களை இல்லாமல் பயிர் முளைத்து வளர்ந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் நீர் கொடுத்து அந்த விதையை நாங்கள் விதைத்த போது எப்படி களைகள் வரும்? எஜமானுக்கு தெரிந்து விட்டது, சத்துரு அதை செய்தான். சில நாடுகளில் சத்துருக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அடுத்தவனுடைய வயல்ல களைகளை விதைத்து விடுவார்கள். அவருடைய பயிர் பாழாய் போகணும் என்று செய்வார்கள். அதே போல இங்க சத்துரு அதை செய்தான். அப்படியானால் எஜமான் நல்ல விதையை தான் கொடுத்தார். ஆனால் அந்த விதையை விதைத்த பிறகு அந்த விதையை முளைக்கும் போது கூட களைகள் எப்படி வந்தன? சத்துரு அதை செய்தான். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தான் குழந்தை பிறந்துச்சு. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தான் தேவன் உங்களை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தான் நீங்கள் இருக்கும் நாட்டிலே ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். பிறகு பார்த்தா பிரச்சனை. கர்த்தர் தான் அந்த வேலையை கொடுத்தார். தாய் நாட்டில் எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, உயர்ந்த பதவி, நல்ல சம்பளம், நன்றாகத்தான் இருந்தேன். ஏன் பிரச்சனை மேல் பிரச்சனை? எனக்கு எப்படி பிரச்சனை வரும்? ஆண்டவரே, நான் உபவாசித்து ஜெபித்து அல்லவா இந்த வேலையை இடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். நீர் கொடுத்த வேலையில எனக்கு ஏன் இப்படிப்பட்ட உபத்திரம்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று நீங்க சொன்னீரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நான் கத்த எவ்வளவு உபவாசித்த பிறகு இந்த வேலையை கொடுத்தீர். தாய் நாட்டில் இப்படிப்பட்ட வேலை மற்றும் கிடைப்பதே கஷ்டம். என் தாய் நாட்டில் இப்படி வேலை எனக்கு கொடுத்தீர் ஐயா. நான் சந்தோஷமா இருந்தேன், உபவாசத்தை ஜெபித்தேன், அதன் வாயிலாக நீரே கொடுத்தீர். அனுமதிக்கப்பட்ட சித்தம் அல்ல, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி இந்த வேலையை நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டேன். உம்முடைய பெர்மிசிபிள் வில் அல்ல கர்த்தாவே, உம்முடைய பெர்மிசிபிள் வில் அல்ல, உம்முடைய பெர்ஃபெக்ட் வில் படி நான் பெற்றுக்கொண்டேன். ஏன் வேலையில போராட்டத்தின் மேல் போராட்டம், மெமோ மேல மெமோ கொடுக்குறாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க, பல பிரச்சனைகள். ஏன்னா ஆண்டவரே பிரச்சனை. கர்த்தர் சொல்லுவாரு, என் பரிபூர்ண சித்தத்துக்கு அந்த வேலையை கொடுத்தேன். இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாம் சத்துரு இதை செய்தான். அப்ப நான் என்ன செய்யும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு காலம் நான் வச்சிருக்கேன், அந்த காலத்தை நான் ஆட்களை அனுப்புவேன். வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் கொண்டு வாசிங்க. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் 29 வசனம் மத்தேயு 13:29. அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 30 வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் சொன்னான் என்றார். அப்படியா? சத்துருவாத செஞ்சான். நாங்க சத்துருவோட வம்பு வைக்க போதில்ல. அவன் சொல்லுவான், நான் விதைச்சேன்னு உனக்கு எப்படியா தெரியுங்கப்பா. அவனே விதைக்கும் போது ரொம்ப ரொம்ப சாதுரியமா தான் விதைச்சிருக்கான் களைகளை. அவன்கிட்ட கேட்ட, நான் செஞ்சேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? அவகிட்ட வம்பு வைக்க வேண்டாம், அந்த களையை பிடுங்கு. அப்பதான் இந்த உண்மை ஊழியர்கள் சொல்லுகிறாங்க, ஐயா நாங்களே போய் களையை பிடுங்குறோம். அப்ப அவர் சொல்றாரு, வேண்டாம், அது ஒரு காலம் வச்சிருக்கேன், உங்களை கொண்டு உங்க பிரச்சனை போகாது. அதற்கென்று சில பேர் வச்சிருக்கேன், அவங்க வந்து இந்த களைகளை பிடுங்குவாங்க, சுட்டரிப்பாங்க. சுட்டரிக்க கட்டுவாங்க. நீங்க அதை செய்ய வேண்டாம். நாங்க என்னதான் செய்யணும்? காத்துரு. பொறுத்துரு, கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்க பக்தன் ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் பாடி உள்ளார்கள். இன்னும் எவ்வளவு காலம் தான் காத்திருக்கப்பா? அவர் சொல்லுகிறாரு, எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் சரி, you know the end even from the beginning. Amen. In the end you are going to win the battle. Amen. முடியல, நீதான் உனக்கு தான் ஜெயம் கிடைக்க போகுது. நீ கண்டிப்பா ஜெயம் பெறுவாய். ஒரே நிபந்தனை, don't meddle with your problem now. Leave it in the good hands of the Lord. அவர் நான் பார்த்துக்கிறேன் சொல்றார். முடிவில் அது தெரியும், முடிவில் கர்த்தர் எழும்ப போகிறார். ஏன் அறுப்பு காலம் வரைக்கும் காத்திருக்க சொல்லுகிறார் என்று அது மற்றவங்க தெரியுதுன்னா, தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அறுப்பு காலத்துல அந்த பயிரானது அந்த கோதுமை மணியுடைய பலுவை தாங்க முடியாம அப்படியே மண்ணா கீழே கிடக்கும். ஆனா இந்த பயிரை போல வேஷம் போட்ட இந்த களைகள் வேஷம்தான். பார்த்தா களைகளுக்கும் இந்த பயிருக்கும் வித்தியாசமே தெரியல. ஆனா அறுப்பு காலத்துல இது கம்பீரமா நிற்கும் களைகள். காரணம் என்ன? அது மணி கிடையாது, அதனால வளையாது.
அது பூமி மட்டும் தரை மட்டும் பூமி மட்டும் தன்னை தாழ்த்தாது. ஆனா இந்த மணிகள் நிறைந்த அந்த பயிர்கள் அப்படி மண்ணோட மண்ணா தாழ்த்தும் போது எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம் எது களை எது கோதுமை என்று சொல்லி. ஆமென். நிமிர்ந்து இருக்கிறதெல்லாம் களை, அப்படியே பிடுங்காத. நாங்களே செய்றோம். இல்ல இல்ல, நீங்க விதைப்பதற்காக அழைக்கப்பட்டீர்கள், அறுப்பதற்காக அல்ல. விதைக்க தான் உனக்கு உரிமை உண்டு, அறுக்க உனக்கு உரிமை கிடையாது. பிள்ளைய பெத்த வளர்த்த கல்யாணம் கட்டி வச்ச மேற்கத்தின் நாட்டுல வந்து சேர்ந்தாங்க. என்ன சொல்றாங்க? திஸ் இஸ் மை ஃபேமிலி. என் தாய்க்கு இதுல உரிமை கிடையாது, தாப்பனுக்கு உரிமை கிடையாது. உண்மைதான், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். உண்மைதான். ஆனா வயதிலே முதிர்ந்தவர்கள் கூட நல்ல ஆலோசனையே காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாயே. நல்ல ஆலோசனை தான் உனக்கு. ஐ நோ எவ்ரிதிங், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். பெற்றோர் கண்ணீர் வடிப்பார்கள். கர்த்தாவே எவ்வளவு உதாசனப்படுத்துகிறார்கள், இவ்வளவு வளர்த்து படிக்க வச்சு, இவர்களை மேன்மையாக இவர்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சு, இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இவ்வளவு செய்த பிறகு பெற்றோரை மிதிக்கிறார்களே. 2 வார்த்தை கேட்டுறேன். பெற்றவங்க வயிறு எரியிற மாதிரி நடக்காத, நீ எரிஞ்சு போயிடுவ. சொன்னா பயப்படுவாங்க, பயப்பட மாட்டாங்க. they will escalate your problem. பயப்பட மாட்டாங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுவாங்க. நான் என்னதான் செய்ய, இப்படியே வாய முடி சாவணமா? நீ செத்தாலும் கத்தர் உன்னை உயிரோடு இருப்பாரு. காத்துரு. தேவ ஜனமே, தேவ ஜனமே, தேவன் உன்னை விதைக்க அழைத்தார், உன்னை அறுக்க அழைக்கவில்லை. அவர்களை அறுக்க அழைத்தார், அவர்கள் விதைக்க கூடாது. வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 29, 30. மத்தேயு 13 வசனங்கள் 29, 30. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அப்படியானால் விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். ஒன்ன கத்தரு பிள்ளை பெத்து எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வேலையை வாங்கி கொடுத்து கல்யாணம் கட்டி வைத்து இவ்வளவு காரியத்தை செய்ய உனக்கு பொறுப்பு இருந்தது. இப்போ இண்டிவிஜுவாலிட்டி, I know how to run my family. Who are you to interfere? Interference சொல்லாதம்மா, நீ பண்றது தப்பு. மகனே, இன்டர்ஃபியர் பண்றன்னு நினைக்காத, நீ பண்றது தப்பு. I know. தேவ ஜனமே, தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ள பெற்றோரா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, leave the matter into the good hands of the Lord. நீ அதை do not ever meddle with this problem. It will get escalated. தேவனுடைய ஜனமே, அறுப்புக்கென்று ஒரு குருட்ட ஆட்களை வைத்திருக்கிறார். உன் பிரச்சனையை பார்த்துட்டு அவர் கண்ணை மூடிக்கிட்டு இல்ல. It's only a matter of time. Already the Lord has made the decision to weed out these enemies of God. நீ காத்துரு. இடத்துல பார்க்கும்போது இந்த பூமியை தேவன் உண்டாக்கினாரே,
ஒழுங்கினமா உண்டாக்கினாரா? எப்படி கட்டுச்சு? ஆதியாகமத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 1ஆம் வசனம் முதற்கொண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். ஒழுங்கினமா உண்டாக்கினார். ஒழுங்கற்று இருக்க முடியாது உண்டாக்கினாரு. எத்தனை உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு பார்த்த பிறகு அந்த விஞ்ஞானி அப்படி சொன்னா, இந்த விஞ்ஞானி இப்படி சொன்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுது, இந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது. இத்தனை விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. தேவன் இந்த பூமியை உண்டாக்கின போது இந்த பூமி சிறப்பா இருந்தது. கடந்த நித்தியத்தில் ஏசாயா 14ஆம் அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு நீங்க வாசித்து பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். அங்கே ஒரு ராஜாவை மாதிரியாய் வைத்து தேவன் இந்த லூசிஃபரை குறித்து பேசுகிறார். யார் அந்த லூசிஃபர்? அவன் கேரூப். கடந்த நித்தியத்தில் தேவனை அவர் மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமாக எழுப்பி ஒரு கூட்ட தேவதூதர்களை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு, அதற்கு பேர் தேவனுக்கு விரோதமாக அவன் தன்னை அதிகமாக உயர்த்தும் போது தேவன் செய்த காரியம், அவனையும் அவனுடைய தூதர்களையும் கீழே தள்ளினாரு. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினாரு. நன்றாக கவனிங்கள். விழுந்தவன் மனஸ்தாபப்படவில்லை. விழுந்தவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. மாறாக அவன் செய்த காரியம், என்ன நீர் விழ தள்ளிட்டீர் அல்லவா, என்ன நீர் விழ தள்ளிட்டீர் அல்லவா, இனி நீ எது செய்தாலும் நான் அதை கடுப்பேன். இதே தன்மையை நாம் இந்த உலகத்தில் பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாடு தோல்வி அடைய போகிறது நன்றாக தெரிந்த பிறகு, ஒரு நாடு யுத்தத்திலே தோல்வி அடைய போகிறது நன்றாக தெரிந்த பிறகு, அதாவது அவர்களுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் நியாயமாய் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் பொல்லாதவர்கள், பொல்லாதவர்கள் அடக்கும்படியாக யுத்தம் நடைபெற்றது. இந்த பொல்லாதவர்களை அடக்கும்படி ஏற்பட்ட யுத்தத்தில் இந்த பொல்லாத ஆட்களுக்கு தெரிந்து விட்டது, நாம் தோற்று போவோம். அவர்கள் வந்து நாட்டை அவர்கள் இப்பொழுது பிடிக்க போகிறார் பார்த்து விட்டு செய்தார்களாம். அவர்களே தங்கள் நாட்டில் உள்ள பாலங்களை உடைத்தார்களாம். எதுக்காக உடைத்தார்கள்? அவன் வந்து இங்க அவன் அனுபவிக்க கூடாது. தேவனுடைய ஜனமே, இந்த சத்துரு என்ன செய்தான்? என்ன விழ தள்ளிட்டீர் அல்லவா, விழ தள்ளிட்ட மனஸ்தாப்படு, மன்னிப்பு கேடு. யார் மனஸ்தாப்படுவார் தெரியுமா உங்களுக்கு? யார் மன்னிப்பு கேட்பார்கள் தெரியுமா உங்களுக்கு? யார் மன்னிப்பு கேட்பா, யார் மனஸ்தாப்படுவா, யார் தெரியுமா உங்களுக்கு? கிருபை உள்ளவர்கள் மட்டும்தான். இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் தான் மனசாட்சி வேலை செய்யும். இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் தான் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புவதற்கான மனநிலை இருக்கும். எப்ப கிருபை போயிடுச்சோ மனஸ்தாபம் வராது. மனஸ்தாபம் வந்தாலும் யூதாஸ் காரியத்துக்குள்ள நாண்டு கொண்டு சாவாருங்க. மனஸ்தாபப்படுவான், ஆனா மனம் திரும்ப மாட்டான். ஆமா, தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சு ஐயா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அந்த அதிகாரிகிட்ட போய் மன்னிப்பு கேளு. அதை செய்ய மாட்டான், விஷம் குடிச்சு சாவான். அதுதான் யூதாஸ் காரியத்தை செய்தான். சரி, நீ தப்பு செஞ்சுட்ட இல்லையா, போய் மன்னிப்பு கேளு. ஏன் மன்னிப்பு கேட்கல? ஏன் தூக்க மாட்டி செத்தான்? கிருபை இழந்தவன். பேதுரு சபித்து சத்தியம் பண்ணா. ஒருவர் இவனமாக எனக்கு சொன்னாரு, அதாவது யூதாஸ் காரியத்தை முதற்கொண்டு இயேசுவுக்கு விரோதமா சபிக்கலவன், இயேசுவுக்கு விரோதமா சபிக்கலவன், இயேசுக்கு விரோதமா சபிச்சவன் இந்த பேதுரு. மனஸ்தாபப்பட்டான், இயேசு வந்தான், இயேசு அவனை மன்னிச்சிட்டாரு. அதான் இயேசு சொன்னாரு,
மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவின் தேவனுக்கு விரோதம் மட்டும் எழுமிடாத. பரிசுத்தாவின் தேவனுக்கு விரோதமா நீ தூஷணமான காரியம் பேசின, இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. இது இயேசு சொன்ன வார்த்தை. தேவனுடைய ஜனமே, இந்த பூமியை தேவன் இவ்வளவு சிறப்பாக உருவாக்கி இருக்க, இந்த பூமியை கெடுத்தது யார்? பரலோகத்திலிருந்து தேவன் வெளியே தள்ளி போட்ட இந்த லூசிஃபரும் அவனோடு கூட இணைந்து கொண்டிருந்த மற்ற தூதர்களும் வெளியே அவர் விழுந்த பிறகு அந்த லூசிஃபர் தான் சாத்தானாய் மாறினான். அவனை பின்பற்றின அந்த தூதர்கள் தான் பிசாசுகளாய் மாறின. கொலையின் ஆவி என்ற ஒரு பிசாசு, வேசித்தன ஆவி என்ற ஒரு பிசாசு, இன்னும் வஞ்சக ஆவி என்ற பிசாசு, வேத்துல அதெல்லாம் இருக்கு, எடுக்க நேரம் இல்லை. தேவனுடைய ஜனமே, இவன் வெளியே வந்த பிறகு என்ன செய்தான்? முதல் காரியம், தேவன் ஏதோ பெரிய ஒரு திட்டத்தோடு இந்த பூமி உண்டாக்கி இருந்தார். தேவன் ஏதோ பெரிய திட்டத்தோடு இந்த பூமி உண்டாக்கி வைத்திருந்தார். பெரிய திட்டம், அது அவனுக்கு தெரியும். அந்த பூமி அடிச்சான், பூமி ஒழுங்கினமா போயிடுச்சு. அடிச்சது மட்டுமல்ல, அடித்துக்கொண்டே இருக்கிறான், அடித்துக்கொண்டே இருக்கிறான், அடித்துக்கொண்டே இருக்கிறான். எவ்வளவு காலம் அடிப்பா? அந்த பூமி அழிய வரைக்கும் அடிப்பான். கர்த்தாவே, என்னை இப்படி அடிக்கிறாங்களே, எனக்கு விரோதமா செயல்படுறாங்களே, அடிமேல் அடி விடுகுதே, அவர்கள் திருப்தியே இல்லையே, தொடர்ந்து என்ன அடிக்கிறார்களே, எது வரைக்கும் என்ன அடிப்பார்கள்? கர்த்தர் சொல்லுகிறாரு, அவருடைய எண்ணம் என்னவென்றால், உன்னை அடிச்சு உன்னை உன்னலாக்கணும். எழுத்தின்படியாக அடிக்கிறார்களோ அடிக்கவில்லையோ, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையாலே வாழ்க்கையை உருவடி போடுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையால வாழ்க்கையை உருவழிக்கும் வரைக்கும் ஓயாமல் அந்த பிரச்சனையை அதிகரிக்க பண்ணிக்கொண்டே போவார்கள். எவ்வளவு காலம் கர்த்தாவே, என் மகனே, என் மகளே, இந்த பூமியை கடந்த நித்தியத்தில் நான் சிருஷ்டித்த போது ஒரு திட்டத்தோடு இந்த பூமியை சிருஷ்டித்தேன். உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போது ஒரு திட்டத்தோடு உன் தாயின் கர்ப்பத்தை உருவாக்கினேன். நான் என் பரிபூர்ண சித்தத்தின்படி உன் தாயின் கர்ப்பத்தை உன்னை உருவாக்கி, காலம் நிறைவேறின போது உன்னை நான் ரட்சிப்புக்குள் நடத்தி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரையத நாமத்தில் ஜலத்திலே மூழ்கி ஒரு பரிசுத்தவானுடைய கரங்களால் ஞானஸ்நானம் பெற வைத்து, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த தேவனுடைய அபிஷேகத்தை பெற வைத்து, ஆவிக்குரிய வரங்களை பெற வைத்து, ஊழியத்தை உன் கரத்தில் கொடுத்து, நல்ல உத்தியோகத்தை உனக்கு கொடுத்து, நல்ல ஒரு குடும்பத்தையும் கொடுத்து, எல்லாவற்றையும் நான் கொடுத்த பிறகு உன்னை கெடுத்து நிகிரகமாக்க வேண்டும் என்று எழுப்பினவன் ஓய்ந்த பாடில்லை. காரணம், உன்னை முற்றிலும் அழிக்கும் வரைக்கும் ஓய மாட்டேன் என்று அவன் கங்கணம் கட்டி விட்டுருக்கிறான். ஆனா நீயோ தேவனுடைய பெரிய திட்டத்தை உடையவன், தேவனுடைய பெரிய திட்டத்தை உடையவள். You are not going to succumb to this problem. You are not going to succumb to these attacks of your enemies. You are going to bounce back, and God is going to do that. Amen. நான் என்ன செய்யணும்? அமைதியா சார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எங்க லெக்சரர் ஒரு முறை இப்படியாக பிரசங்கம் பண்ணினார் இங்கிலாந்து தேசத்துல. அவர் வெள்ளக்காரரு, இங்கிலீஷ் மேன். அவர் எங்கள் பைபிள் காலேஜ் எந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையோட இணைக்கப்பட்டிருந்ததோ அங்கதான் நாங்க ஆராதனைக்கு போவோம். அந்த ஆராதனை எங்க லெக்சரர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, most of the time the Lord will ask us to do this and to do that. Most of the time the Lord asks us to do this or that. Most of the times the Lord will ask you to do this or that. But at times the Lord will say, be still. And only then you will know how great your God is. Amen. Your God is greater than your problems. Amen. In this present context, the only solution you can ever
have to deal with your situation is to be still. Because God, at the right time, in his own time, is going to step in and he's going to help you out. Amen. Be still. இந்த ஊழியம் செய்ய அந்த ஊழியம் செய்ய கர்த்தர் சொன்னாரு. தெருவுல கர்த்தர் சொல்லுவாரு, இப்ப இந்த ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் உபவாசத்துல அமர்ந்துரு, எங்கேயும் போகாதுன்னு வரும். தேவஜனமே, நேரம் வந்த உடனே தேவன் செய்த காரியத்தை பார்க்க போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது என்ன விஷயம்? I saw Satan attacking and destroying things of mine that I received from my Lord. Who else is at work here? Alongside this Satan. அவன் அழிச்சுட்டே போறான். வேற ஒருத்தர் இங்க இருக்காரு. அவர் யாரு? கர்த்தருடைய சத்தம். ஆமென். பரிசுத்த ஆவியின் தேவன். இது வரைக்கும் பார்க்கல. அவர் சொல்லுகிறார், நீ பார்க்கல, நான் இங்கதான் இருந்தேன். அப்படியானால் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் என்னோடும் என் மேலும் எனக்குள்ளும் இருந்தும் இவ்வளவு கெடுத்துக்கிட்டு வராங்களே ஐயா, இதை ஏன் தேவன் நிறுத்தவில்லை? அவர் சொல்லுகிறார், you think about your time, but God is working according to his set time. In his time, he makes all things beautiful. Amen. தேவஜனமே, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஜலம் என்றால் என்ன பொருள்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். இந்த ஜலம் என்பதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. பரிசுத்த தேவனுக்கும் ஜலம் ஒரு மாதிரி தான். இன்னும் அழிவுக்கு ஒரு மாதிரியா இருப்பதும் ஜலம்தான். காரணம், நோவாவுடைய காலத்தில் வந்த வெள்ளம் தேவனுடைய கோபாக்கினை. அதே சமயத்துல ஜலம் என்று சொல்லும்போது தூய்மையான ஜலம் என்று சொன்னால் பரிசுத்த தேவனுக்கு மாதிரி. கடலினுடைய ஜலம் அது அசுத்தமான ஜலம் ஆகினாலே அது துன்மார்க்கருக்கு மாதிரி என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். திரளான தண்ணீர் மேலே அந்த அந்த பாபிலோன் வேசி அமர்ந்திருந்தார் என்று வெளிப்படுதல்ல நாம் வாசிக்கிறோம். அந்த திரளான தண்ணீர் இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள் துன்மார்க்கர் என்று பார்க்கிறோம். இங்குள்ள ஜலத்தை குறித்து இப்படி கூட நாம சிந்திக்கலாம். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வாசிங்க 3ஆம் வசனம். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன். நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷத்துமானவன். வல்லமையில் விசேஷமுமானவன். 4ஆம் வசனம் கவனிங்க. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். போதும். அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல காட்ட முடியாவிட்டாலும் நீங்க அவங்க ஆங்கில வேதம் இருந்து அதை எடுத்து வாசிக்கலாம். இந்த பிரதர் கொண்டு வந்துட்டார். மிக்க நன்றி பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் காண்பிங்க பிரதர். ஆங்கிலத்தில் 4ஆம் வசனம் காண்பிங்க. 4ஆம் வசனத்தை காண்பிங்க. என்ன எழுதப்பட்டிருக்கு? 4ஆம் வசனம். Unstable as water, thou shalt not excel. Unstable as water, thou shalt not excel. என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? லைஃப்ல ஸ்டெபிலிட்டியே கிடையாது, திறமே கிடையாது. ஏன்பா சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சிகரெட்டை விட்டு தொலை. என்ன சொல்லுவான் தெரியுமா உனக்கு? நான் எத்தனையோ முறை சிகரெட்டை விட்டு இருக்கேன், அந்த பெருமை எனக்கே உரியது. எத்தனையோ முறை இவன் சிகரெட்டை விட்டானா, அந்த பெருமை இவனுக்கே உரியதான். அப்படியானா விடுவான், திருப்பி எடுத்து ஊதுவான்.
விடுவான், திருப்பி மறுபடியும் வாயில அந்த சிகரெட்டை வைப்பான். அன்ஸ்டேபிள் பீப்புள், இன்கன்சிஸ்டன்ட் பீப்புள், அவர்கள் மேன்மை அடையவே மாட்டாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டியே லைஃப்ல கிடையாது. திடீரென்று நான் இன்று முதற்கொண்டு நான் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் இவ்வளவு இத்தனை வசனங்களை வாசிப்பேன். அது ஓடும் ஒரு வாரத்துக்கு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி முதற்கொண்டு ஜனவரி மாசம் 6ஆம் தேதிக்கு ஓடும். 7ஆம் தேதி என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா தீர்மானம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் அதே போல, அதுக்கு அடுத்த வருஷம் அதே பண்ணி பண்ணி தலையே நிறைச்சு போச்சு. இன்னும் அதே போலதான். ஒரு தீர்மானம் ஜனவரி மாசம் எடுப்பாங்க. இன்று முதற்கொண்டு நான் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் வேதத்தை வாசிப்பேன். 6 நாட்கள், அதுக்கு பிறகு போச்சு. தேவனுடைய ஜனமே திறமில்லாத ஜனங்கள். ரூபன், unstable as water, thou shalt not excel. ரூபனே, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மடைய மாட்டாய் என்று எழுதப்பட்டுள்ளது. அது அர்த்தம் என்ன திருப்பி உங்களுக்கு? திறமில்லாதவனே, அவர் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவ. உனக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவ பார்க்கும்போது உனக்கு எப்படிப்பட்ட எண்ணம் வரும்? உனக்கு ஆனா பிறந்தவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருவதுதான் நீ தான் கட்டுப்படுத்தணும். தாய் ஸ்தானம் தொடக்கூடாது. நீ என்ன செய்தாய்? வழிப்போக்கனை போல வந்த இந்த 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 எண்ணத்தை தகப்பனுக்கு விரோதமாக தகப்பன் மஞ்சத்தில் ஏறினாய். தகப்பனால பேச முடியாது, வயசானவர் பேச முடியாது. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை. அந்த மாமனாரால 20 வருஷம் பிரச்சனை. 10 முறை சம்பளத்தை மாத்தணும் அவன். அதுக்கு அடுத்த இந்த ராகேலால பிரச்சனை, அவளால ஒரே பிரச்சனை. ஒரு விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா, கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா. வீடுன்னு சொன்னா கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா. அதற்கப்புறம் இந்த ரூபன் பண்ண அக்கிரமம், லேவி சிமியோன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊராரோட தகப்பனார் செய்த அந்த உடன்படிக்கைக்கு விரோதமா எழுப்பி அந்த ஊராரு அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொண்டு போட்டானுங்க. வாயை திறந்து பேச முடியாது, வயசாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. என்ன செய்வா? சரி, இவ என்னதான் விக்கிரத்தை கொண்டு வந்தாலும் அவ மேல ஒரு அன்பை வச்சிருக்கேன். செத்தா, வழியிலே செத்தா இந்த ராகேலு. அதுவும் போச்சா? சரி, அவ பெத்த பிள்ளைங்க, ஒருத்தன் பேரு யோசேப்பு, இன்னொருத்தன் பேரு பென்னியமேனு. அந்த யோசேப்பு மீது ரொம்ப அன்பு வைத்து அவனை மார்பில வச்சு அணைச்சு அவன் வளர்ந்து ஒரு டீனேஜர் ஆன பிறகு அந்த பிள்ளைக்கு மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தா அந்த பிள்ளை காணாம போயிட்டான். பிரச்சனை மேல பிரச்சனை. வாய் திறந்து பேச முடியாது. கோத்திர பிதாவே, நீ வாய் திறந்து பேச முடியாது, உன் தலையில இருக்கிற அபிஷேகம் பேசும். தெரியுமா உனக்கு? நீ வாய் திறந்து பேசணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு நீ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருப்பாய். ஆனால் உன் மீது இருக்கிற அபிஷேகம் ஏற்ற காலத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். வயசான காலத்துல மரிக்கும் தரவில் இருக்கும்போது 12 குமாரர்களையும் தகப்ப அழைத்தான். 12 பேரும் வந்து நின்னானுங்க. இப்ப கிழமை என்ன சொல்ல போற கவனிங்க. ஆதரவாதவன், தகப்பனை விட்டேன், தாயை விட்டேன், உடன்பிறந்த அண்ணனை நான் இழக்க வேண்டியதா இருந்தது. சேஷ்டபுத்திர பாகத்தை தக்க வேண்டும் என்ற, சேஷ்டபுத்திர பாகத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற நிலையிலே சேஷ்டபுத்திர பாகத்தை குடும்பத்திலே தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட பிரச்சனையில அண்ணனுக்கு நான் பகையாளியா மாறினேன். தகப்பனை இழந்தேன், தாயை இழந்தேன், நான் தகப்பனுடைய சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்தேன். அடுத்த மாமனார் 20 வருஷம் என்னை வஞ்சித்தான். வாய் திறந்து பேச முடியவில்லை. அட்டி மேல் அட்டி. ஆகினால்தான் யாக்கோபு என்னும் புழுவே என்று ஒரு வசனம் பார்க்கிறோம். அது தமிழ்ல பூச்சின்னு எழுதப்பட்டிருக்கு. அது பூச்சி அல்ல, அது புழு. Thou worm Jacob. யாக்கோபு என்னும் புழுவே, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகுட்டுமே, நீ பயப்படாதே, இதோ போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குறேன் அப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆங்கிலத்தை படிச்சு பாருங்க.
யாக்கோபு எனும் பூச்சி அல்ல புழுவே. அப்படின்னா புழுக்கு கொடுக்கு கிடையாது, புழுக்கு வாயில பல்லு கிடையாது, புழுக்கு உடம்புல எலும்புகள் கிடையாது. அப்படின்னா தன்னை தாக்க வருவனை கடிக்கவும் முடியாது, தன்னை தாக்க வருவனை கொட்டவும் முடியாது, தன்னை தாக்க வருவன் தாக்கினால் தாங்குவதற்கு உடம்புல பலனும் கிடையாது. காரணம் உடம்புல எலும்பே கிடையாது. அதை குறித்து ஒரு அமெரிக்கன் பிரீச்சர் பல ஆண்டுகள் முன்பா சொன்னாரு, worm is the most defenseless creature under heaven because it can neither attack others nor it can defend itself. அப்படிப்பட்ட புழுவை பார்த்து சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்முள்ள பற்குள்ள இயந்திரமாக்குகிறேன். சின்ன சின்ன கல்லை உடைக்க நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீ மலைகளை நொறுக்கி போடுவாய், அதை பதறாக்குவாய். தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் என்ன ஆயிற்று? இப்படிப்பட்ட ஸ்திரமில்லாத தண்ணீர் மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு எது மேல் அசைவாடுகிறாரு? ஸ்திரமில்லாதது மேல் அசைவாடுகிறார். என் லைஃபே அன்ஸ்டேபிளா இருக்கப்பா, என் லைஃபே இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடுச்சப்பா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ உத்தமம் மட்டும் இரு. உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஸ்திரமற்ற நிலையில இருந்தாலும், உன் வாழ்க்கை இப்பொழுது ஸ்திரமில்லாமல் இருந்தாலும், அதற்கு மேல பரிசுத்தான் தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த இடத்துல பரிசுத்தான் தேவன் அசைவாடினாலும் இன்னும் விடுதலை வரல. எப்ப விடுதலை வந்ததுன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் வார்த்தையை அனுப்பினார். நான் பேசும்போது வார்த்தை வர வேண்டும், வார்த்தையோடு சத்தமும் வர வேண்டும். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தையோடு இணைந்திருப்பவர் தான் பரிசுத்தாவின் தேவன், அவர்தான் சத்தம். இரண்டும் ஒன்றாய் சேர்ந்து விட்டால் புது காரியங்கள் நிகழும். இதுவரைக்கும் தேவாவேன எல்லாத்தையும் தன் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறார். சத்துரு எவ்வளவு கெடுத்தாலும் சரி, இம்மட்டுக்குவா மிஞ்சி வராது என்று சமுதாயத்தின் அலைகளுக்கு ஒரு எல்லையை கொடுத்த கர்த்தர், உன் பிரச்சனை அளவுக்கு மேல் போகாதபடிக்கு உன் வாழ்க்கையில உள்ள ஸ்திரமில்லாத அந்த தண்ணீர் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு உன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறார். ஆனா இன்னும் விடுதலை வரலையே, அதான கேள்வி. In his time he makes all things beautiful. வார்த்தை அனுப்ப போகிறார், வார்த்தையை அனுப்ப போகிறார். வெளிச்சம் உண்டாக்கணும் சொன்னாரு, என்ன ஆயிற்று? ஒழுங்கினங்கள் எல்லாம் ஒழுங்காக மாறின. அது மாத்திரமல்ல, புதிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கினமான காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். அது வரைக்கும் இந்த ஒழுங்கினம் அளவுக்கு மீறி போகாதபடி தேவ ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடினது போல நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிறார். இதற்கு மீறி அது போகாது. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சத்தம் எலியாவுக்கு வந்தது. பெரும் மழையின் இரைச்சலை கேட்கிறேன். அந்த சத்தம் தான் பரிசுத்த ஆவியான தேவன். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. முதலாவது மழை வரல, முதலாவது சத்தம் தான் வந்துச்சு. பரிசுத்த தேவனுடைய காரியம் தான் இப்ப வெளிப்படுது. இன்னும் விடுதலை வரல. Your deliverance is on the way. Amen. It's only a matter of time. Be still until such time. தேவன் வருகிறார். சொல்றாரு, தேவ ஆவியானவரோடு நீ வாழுகிறாய், அபிஷேகத்தோடு வாழுகிறாய். தொடர்ந்து அபிஷேகம் உன் வாழ்க்கையின் மீது அசைவாடும்படி நன்றாக ஜெபி, நன்றாக வேதத்தை வாசி, நல்ல ஆவிக்குற ஐக்கியத்துல நீ இரு. ஒரு காலம் வரும்போது வார்த்தையை அனுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையோட எல்லா ஒழுங்கினங்களையும் மாற்றி புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தரால் ஏவப்பட்ட யாரோ ஒருவர் ஜெபிங்க, மியூட்டை ரிலீஸ் பண்ணுங்க, உடனடியாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து கர்த்தாவே மன்னாவை கர்த்தாவே
அப்பா உம்மிடத்திலிருந்து மன்னாவை வேண்டி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் தேவ ஆவியானவர் நாங்கள் இருக்கும் இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர். அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே எங்களோடு கூட நீர் எவ்வளவு அழகாய் பேசினீர். ரேமா வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வெவ்வேறாக இருந்தாலும் தேவ ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். In the beginning God created the heavens and the earth என்பதை நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. You created everything in the beginning அப்பா. But Satan அப்பா he just messed it around oh Father. ஆனாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவர் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கர்த்தாவே. ஹalleluya. அதே போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் அப்பா போகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பாதைகள் வனாந்திரத்தின் பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் கர்த்தாவே ஆம் ராஜாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏப்பா ராஜாவே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. அப்பா இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கர்த்தாவே சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளையிட்ட தேவன் அதே போல கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தாவே பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நீர் கர்த்தாவே கட்டளையிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ வார்த்தையை அனுப்ப போகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ரஹஷீதிரிலினிகா ரோஹுஷஹஸ்தபோஹுலுருஷஹதீரிலினிகா தரலனகுஷஹுத்திரிலினி பிகாலரபா கர்த்தாவே. ஆம் ராஜாவே இதோ நீர் பேசினீரே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று be still and know that I am God என்று கர்த்தாவே. இன்னும் ஒரு முறை கர்த்தாவே எவ்வளவு அழகா என்னோடு கூட பேசியிருக்கிறீர். எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் ராஜு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உமோடு கர்த்தாவே இசைத்திருக்கணும். உங்க சமூகத்துல விழுந்து கிடக்கணும் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஐயோ இப்படி இருக்க ஐயோ இப்படி இருக்கிறேன் நாங்க கவலை கொள்ளாம என் அப்பா எனக்கு இருக்கிறாங்க என் அப்பா எல்லாத்தையும் விடுதலை ஆக்குவீங்கிற அந்த கர்த்தாவே ஹalleluya அந்த விசுவாசத்தை அதிகரித்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே when you send the word of Father God அதுக்கு பிறகு எல்லாம் புதிதான காரியங்கள் கர்த்தாவே அப்பா எல்லாம் வரக்கூடும். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். thank you அப்பா thank you அப்பா. இதோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ பார்க்கிறோமே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதைகள் வந்தது கலைகள் எப்படி வந்தது என்று கேட்ட பொழுது கர்த்தாவே அது சாத்தான் கொண்டு வந்தான் என்று கர்த்தாவே நீர் சொன்னீரே. we are here to only to sow Father God and there are people of Father God அதை அறுக்கிறவர்கள் வேறே உள்ளார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. நீர் சொன்ன காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அப்பா ஒபீடியன்ஸ் அப்பா ஒபே பண்ணுகிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்பா 100% ஒபீடியன்ஸை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் நடவாமல் ஆவியின்படியே நாங்கள் நடக்க ஆவியின்படியே நடந்தால் அது ஜீவனும் சமாதானமுமாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆவியின்படியே நடந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபைகளை தாங்க கர்த்தாவே. இதோ உம்முடைய வார்த்தைகள் ஹalleluya அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அழகாய் ரேமா வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவிக்குரிய தகப்பன் தாயை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அப்பா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களை இன்னும் கர்த்தாவே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே ஆம் ராஜாவே எப்படி கர்த்தாவே வானத்திலிருந்து தேவ சத்தம் இரண்டாய் பிளந்தது என்பதை நாங்கள் அப்பா பார்க்கிறோமே அப்பா. அப்பா ஜீசஸ் வாஸ் பேப்டைஸ்ட் எப்படி இரண்டாய் பிளந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல இப்பொழுதும் கர்த்தாவே இதோ வந்த அப்பா ரேமா வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ப நீர் கர்த்தாவே அப்பா வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஓட கர்த்தாவே எங்களுக்கு பலனை சத்துவத்தை கொடுக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். மிக்க நன்றி சிஸ்டர். மிக்க நன்றி அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் அன்பு வீட்டாரையும் தொடர்ந்து மகா மகிமையாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் என்னோட சேர்ந்து ஒருமித்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து
உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட உலகமெங்கும் உள்ள பரிசுத்தரோடு கூட என்றும் என்றும் சதா காலம் உண்டா இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.